ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாவே தமிழ் சினிமாவுல நடிகர்களோட அதிக அளவுல விவாகரத்த நம்ம பார்க்க முடியுது. ரீசென்ட்டா கூட ஜிவி பிரகாஷ், சைந்தவி 2 பேருமே பிரிய போறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்க 2 பேருமே டைவர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சோசியல் மீடியாவுல பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் ஆர்த்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஜெயம் ரவி கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. கடந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவுல ரொம்பவே பேசப்பட்டு வந்துச்சு. இவங்கள பத்தி நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சில பேர் தனுஷ் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாவே சுசித்ரா யூடியூப் இன்டர்வியூல நிறைய விஷயங்கள வெளிப்படையா பேசிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா அவங்களோட கணவர் கார்த்தியை பத்தியும் தனுஷ பத்தியும் பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. இவங்க பேசின எல்லா விஷயத்துக்குமே மக்கள் அவங்களுக்கு அதிக அளவுல ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்போ சுசித்ரா வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஜெயம் ரவி, ஆர்த்தி விஷயத்துல கண்டிப்பா என்னோட ஆதரவு வந்து ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி அவங்க கூடலாம் ஜெயம் ரவி வாழவே முடியாது. இவ்வளவு நாள் வாழ்ந்ததே ரொம்ப பெரிய விஷயம். ஆர்த்தி ரொம்பவே ஆடம்பரமா இருக்கிற பொண்ணு. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவங்களோட குடும்பம் சினிமாவுல ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னேறின குடும்பம். அவங்களோட குடும்பம் எப்பவுமே மத்தவங்கள மதிக்க தெரிஞ்சவங்க. அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவிக்கு ஆதரவா ஒரு சில விஷயங்கள அவங்க அந்த வீடியோவுல பேசியிருந்தாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? உண்மையாவே அவங்க 2 பேரும் பிரியறதுக்காக முடிவு எடுத்திருக்காங்களா? அப்படின்றத பத்தி அவங்க 2 பேருமே இதுவரைக்கும் வாய் தொறந்து பேசவே இல்ல. ரீசென்ட்டா ஜெயம் ரவியும், ஆர்த்தியும் ஒரு சில சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இவங்களாடா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, அவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒண்ணா வாழ்ந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.